அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா கலீஃபாவாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 6 திரகம் என்று சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டு அதை பெற்று வருகிறார்கள். ஒரு நாள் வீட்டுக்கு போகிறாங்க. மனைவி தன்னுடைய கணவருக்காக வேண்டி ஸ்வீட் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே கேட்டாங்களாம் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹ், இதை செய்யறதுக்கு எங்கேருந்து வந்துச்சு காசு அப்படின்னாங்களாம். ஒன்றுமில்லை, நான் தரக்கூடிய அந்த காசை மிச்சப்படுத்தி அதில் நான் செஞ்சேன் அப்படின்னாங்களாம். உடனே நம்முடைய செலவுக்கு போக பணம் மிஞ்சுது அப்படின்னா அது அதிகம் தானே. அதனால் 6 திரகத்தை 4 திரகமாக குறைத்து கொண்டார்கள் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. 4 திரகம் ஆக்கிட்டாங்க சம்பளத்தை. பெருமக்களே, இந்த செய்தி நமக்கு நிறைய பாடங்கள் தருது. குறிப்பாக ஒரு 2 விஷயம். ஒன்று, பொது நிதியிலிருந்து நமக்கு வழங்கப்படுது காசு, அரசுடைய கசானாவிலிருந்து வழங்கப்படுது. அதில் கூடுதலாக எடுத்துட்டா நாளை மறுமையில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேள்விக்குள்ளாயிரும் அப்படின்ற பயம். 2வது, வீண் விரயம் எந்த நேரத்திலும் செய்துவிடக்கூடாது என்கிற பேணுதல். இப்படி நிறைய பாடங்களை இந்த செய்தி நமக்கு உணர்த்தது. பெருமக்களை, இதை நம்முடைய வாழ்க்கையினுடைய படிப்பினையாக எடுத்து நாமும் இன்ஷா அல்லாஹ் படிப்பினை பெற்று சிறப்பாக பேணுதலாக வாழ்வதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் கிருபை செய்வானாக.